ஆட்சி 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களை எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? தெரியாது மாமா. என்னப்பா, நம்ம கட்சியில் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் குறுநில மன்னர்கள் மாதிரி ஊரையே அடிச்சு உடையில போட்டு சம்பாதிச்சு நமக்கு வந்து சேர வேண்டிய பங்கு வந்துட்டு இருக்கா. அதெல்லாம் கரெக்டா வருதுப்பா. நம்ம குடும்பத்துக்கு அதை வச்சு தனியா லாபம் பாக்குறோமா? என்ன இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? சமீபமாக நம்ம அமைச்சர்களுக்கு பிரஷர் கொடுத்து புது விண்வெளி கொள்கை நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்ததே நம்ம தொடங்கி இருக்க வானம் ஸ்பேஸ் ஆக்சலரேட்டர்ஸ் கொள்ளை லாபம் பார்க்கத்தானே. நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகுதான் என்னோட ரெட் ஜெயின் கம்பெனி வர்ற எல்லா படங்களையும் அடிமட்ட ரேட்டுக்கு வாங்கி அசுர வேட்டை சினிமால நடத்தியிருக்கோம். என்னப்பா இதெல்லாம் ஒரு வருமானமா? தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ கொண்டு வரும்போது டெண்டர் விட்ட கமிஷன் 10,000 கோடி பார்த்தோம். நீங்க என்னன்னா இப்படி உட்காந்து சில்லறை என்றீங்க. முன்னாடி மாதிரி இல்ல மாமா. ஈடி கண் கொத்தி பாம்பா இருக்காங்க. எப்படா மாட்டோன்னு டெல்லி காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் அதிகமா வேணும்னு கேட்டீங்க. அப்புறம் செந்தில் பாலாஜி அண்ணன் பாட்டிலுக்கு 20 ரூபாய் சேர்த்து வாங்க வேண்டியதுதான். அத பண்ணா அடுத்த 2026 தேர்தல் நக்கிட்டு போயிடும். அப்போ ஒரே வழி, பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் டிரான்ஸ்பர் டெண்டர் எல்லாம் பாத்துட்டு இருக்க நம்ம அண்ணாநகர் கார்த்திகிட்ட டிரான்ஸ்பருக்கு ஆல்ரெடி இருக்கிற ரேட்ல இருந்து 50% அதிகமா வச்சு வாங்க சொல்றேன். இப்பதான்டா என் மகன் மாதிரி பேசுற. உடனே செய்ய சொல்லு. மருமகனே, நீங்களும் ஜி ஸ்கொயர் கம்பெனி வழியா இன்னும் எவ்வளவு அபார்ட்மெண்ட்ஸ் கட்ட முடியுமோ கட்டுங்க. அப்ரூவல் எல்லாம் கண்ணை மூடிட்டு கொடுக்க சொல்றேன். அடுத்த தேர்தல் வரத்துக்குள்ள 1000 கோடி அடிக்கணும். சிறப்பா செஞ்சிருவோம்.